மனிதர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிறதுக்கு தான் வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் அப்படிங்கிறதே மொழியில் ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பேசினாலும் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக ஆரம்பிப்பாங்க, அது சண்டையில் முடிஞ்சிடும். சில பேர் தொடரும் போடுவாங்க, மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி சமாதானமாக போய் நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், நீ ஆஃபீஸுக்கு போ, மிச்சத்தை நாளைக்கு வந்து வச்சுக்குவோம், இல்லை சாயந்தரமே கூட வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த போர்க்களத்தையும் போர் உத்தி முறைகளையும் இவங்க தீர்மானம் பண்ணிவிட்டு சமாதானமாக போவாங்க. நிலைமைகள் இருக்குது, ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்குது, போகுது வருது. வார்த்தைகள் வாயினால் பேசுகிறது தான் வார்த்தைகள், சொல்லுவது சொற்கள். அதான் எழுதுவது எழுத்துன்னா சொல்லுவது சொல். இப்போ இந்த நவீன மொபைல் அதெல்லாம் வந்த பிறகு என்ன ஆகி போச்சு, சண்டைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வாய் வார்த்தைகள் குறைஞ்சிருக்கு. எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக பரவிக்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் இல்லாத வசதி இல்லாத ஆண்ட்ராய்டு இல்லாதவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் பரவிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துலேருந்து சின்ன ஃபோன் வச்சுருப்பாங்க, அதில் எஸ்எம்எஸ்லேயே கூட சண்டை போடுறவங்க இருக்காங்க. சில பேர்லாம் எஸ்எம்எஸ் அனுப்புகிற வேகத்தை பார்த்தா 2 விரல்லையே அணுகுண்டு தயாரித்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ வேகமாக டைப் அடிப்பாங்க. வாட்ஸ்அப்பும் அப்படி தான். வாட்ஸ்அப்பில் வார்த்தைகள் பற்றி வேகமாக அடிக்க முடியலன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா, உங்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன் பாரு அப்படின்னு ஒரு சண்டை. அதுக்கு அடுத்து பதில். அந்த வாய்ஸ் சண்டை வந்து வாட்ஸ்அப் சண்டையாக மாறுதுன்னா வாய்ஸ் மெசேஜ்லேயே மாறும். இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு எஸ்எம்எஸ் கால சண்டை. எஸ்எம்எஸ் காலம்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டெலாம் கண்டுபிடிக்காதப்போ ஆரம்பித்த புதுசில் எஸ்எம்எஸ்லேயே அனுப்புறது. இப்போ எல்லாம் வந்து எஸ்எம்எஸ் இல்லாமல் வாட்ஸ்அப்னா அது ஒரு டெக்னிக் இருக்குது. நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம்னா வாட்ஸ்அப்பில் அவங்க பார்த்துட்டாங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ளூ டிக் இருக்குது. நம்ம அனுப்பிச்சது ஒரு டிக்கு வந்துச்சுன்னா நம்ம அனுப்பிச்சது போயிருச்சுன்னு அர்த்தம். 2வது டிக்கு அவங்கள போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மகிட்டருந்து போனதுக்கு ஒரு டிக்கு, அவங்ககிட்டையும் போய் சேர்ந்துருச்சுன்னா 2வது டிக்கு, அவங்க பார்த்துட்டாங்களான்னா ப்ளூ டிக்கு. சில பேர் அது இல்லாமல் ப்ளூடிக் தெரியாமே பார்க்குறதுக்கெல்லாம் உத்திகள் இருக்குது, அது வேறு. ப்ளூடிக் அடிச்சுன்னா நம்ம அனுப்பிச்ச மெசேஜை அவங்க பார்த்துட்டாங்கன்னு தெரியலாம். இது வெறும் எஸ்எம்எஸ் காலத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா ஓகே, நோ, தேங்க்ஸ் ஏதாவது ஒன்று பதில் அனுப்பிச்சணும். அப்போ தான் அவங்க பார்த்துட்டாங்களான்னு தெரியும். அந்த எஸ்எம்எஸ் காலத்தில் ஒரு கணவர் அலுவலகத்திலேருந்து மனைவிக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறார். சாயந்தரம் 4-5 மணியை போல், இன்றைக்கி நான் நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், வீட்டில் வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும், 10 மணி கூட ஆகலாம், அலுவலகத்தில் அவ்வளோ வேலை இருக்குது, இரவு 10 மணிக்கு நான் வந்தேன்னா எங்கேயும் சாப்பிட முடியாது, ஹோட்டல்லாம் அடைச்சிருவாங்க, நான் வீட்டுக்கு வரும்போது சுட சுட பிரியாணி தயார் பண்ணி வை, நான் சாப்பிட்டு தூங்குறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ் அனுப்புகிறார். அனுப்பிச்சா அந்த அம்மா பார்த்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும், ஓகே, நோ, நாட் நவ் ஏதாவது ஒன்று திருப்பி அனுப்பலாம். ஒரு பதிலும் வரல. இவர் ஒரு 10 நிமிஷம் பார்த்தார். நம்ம மனைவி பார்த்தாங்களா, தயார் பண்ணுவாங்களா, 10 மணிக்கு மேலே போய் அப்புறம் காஞ்சி போய் எப்படி தூங்குறது வெறுவயத்தோட, அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்தார். 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு மெசேஜும் பதில் வரல. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி திருப்பி ஒரு எஸ்எம்எஸ் மனைவிக்கு அனுப்புகிறார். எனக்கு ப்ரொமோஷன் கிடைத்து விட்டது அலுவலகத்தில், பதவி உயர்வும் உண்டு, சம்பள உயர்வும் உண்டு, அடுத்த மாதத்திலிருந்து நீ கேட்கும் உனக்கு பிரியமான காரை, அந்த விலை உயர்ந்த காரை இஎம்ஐயில் வாங்குவதற்கு முடிவு செய்து விட்டேன், தயாராக இரு அப்படின்னு அனுப்பிச்சா போன வேகத்திலே பதில், நான் அந்த பிராண்டு காரைத்தான் விரும்புகிறேன், கிரே கலரில் வேணும், லேட்டஸ்ட் மாடல், டாப் எண்ட் வேணும், எல்லாத்தையும் நீங்கள் உடனே இப்போயே புக் பண்ணுங்க அப்படின்னு பதில் வந்தோடனே இவர் திருப்பி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சார். எனக்கு பதவி உயர்வும் வரல, சம்பள உயர்வும் வரல, நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்ல பிரியாணி ரெடி பண்ணவும்னு, அது உனக்கு சேர்ந்துருச்சான்னு தெரியறதுக்காகத்தான் நான் அனுப்பிச்சேன், இப்போ நீ இதை படித்த போய் தான் இதையும் படிச்சிருக்க, அதனால் வச்சிரு, பிரியாணியை ரெடி பண்ணு அப்படின்னு இவர் போட்டார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இங்கே கேஸ் தீர்ந்து போச்சு,
அதனால் எப்படியாவது 10 மணிக்கு முன்னாடி 9 மணிக்கே கிளம்பி வந்து வர்ற வழியில் புரோட்டாவும் சால்னாவும் வாங்கிக்கிட்டு முடிஞ்சால் நீங்கள் சாப்பிட்டு, இல்லை உங்களுக்கும் சாப்பிட முடியலன்னா உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு இங்கே வந்து சேருங்க அப்படின்னு பதில் மெசேஜ் போட்டாங்களாம். எஸ்எம்எஸ் புரட்சி இதெல்லாம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.